பார்த்திங்கன்னா மண்ணை கிளறி விட மண் கிளறப்போ வந்து அந்த வேர்கள் வந்து நல்லா ஆழமாக போகிறதுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் இந்த கிளறி விடுறது. அப்படி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்கள் ஈஸியாக சுவாசிக்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அப்படி கிளறியும் விடணுங்க. கிளறி விட்டோம்னா தான் நம்ம அந்த சத்துக்கள் வந்து சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு நமக்கு வந்து காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போது அடுத்தது இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சுட்டாங்க. மீதி இருந்த மீன் அமிலத்தை அப்படியே செடிகளுக்கு ஸ்ப்ரேவும் பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கொடி காய்கறிகள்லாம் நிறையா இருக்குது, அதையெல்லாம் நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. என்னென்ன காய்கறிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது பாருங்கள், ஒரு 5.5 அடி கிட்டத்தட்ட இருக்குங்க பாம்பு புடலை. எவ்வளோ நீட்டாக தொங்குது பாருங்கள். 5.5 அடி இருக்கும். அந்த ஒன்று காய்ச்சிருக்கு. அப்புறம் அது இல்லாமல் 3 பிஞ்சு வந்து தொங்குதுங்க. அது வந்து நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை வெள்ளை வரி கத்திரி இப்போ தான் அதுவும் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பீர்க்கங்காய் இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. இது வந்து குட்டை பீர்க்கன், பட் நாட்டு பீர்க்கங்க, ஹைப்ரிட் கிடையாது. எதனால் இது ஹைப்ரிட் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் இது போட்டு கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ், மே மந்த்து போட்டேன். இப்போ பாருங்கள், மே வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து நான் விதை போட்டது. இப்போ கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு அப்புறம் தான் காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது வந்து ஹைப்ரிட்னால் நமக்கு 2 மந்த்ஸ் முடிஞ்சு 3rd மந்த்லேயே காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நாட்டு வகை அப்படி கிடையாது. ஒரு குறைஞ்சது 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து இது வந்து நாட்டு ரகம் தான், இது ஹைப்ரிட் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குதுங்க, சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டைன்னு, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், ஸ்பூன் டொமேட்டோ எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், ஸ்பூன் டொமேட்டோ. இது எல்லாம் இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விதைக்கி விட்டது 2 சிகப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு சிகப்பு வெண்டை இருக்குது, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை பாருங்கள், கீரை கொஞ்சம் இருக்குது, மயில் கீரை. இப்போ ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் வந்து நான் மயில் கீரை விதை வந்து சேகரிச்சிருந்தேன். அது வந்து மழையில் வந்து எல்லாம் நனைஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அந்த விதையை எல்லாமே பறித்து திரும்பி இதுக்குள்ளேயே அந்த பூவை பறித்து தூவிடுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில். இப்போ பாருங்கள், அது எல்லாமே அந்த விதைகள் எல்லாமே சூப்பராக புதுசாக முளைச்சி நல்லா தழைஞ்சி வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் காணும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வந்து உள்ளே அப்படியே வந்து அந்த முத்து வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இந்த சிகப்பு பசலைக்கீரை, கொடி பசலை, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும்.